நமது இந்து கலாச்சாரத்திலையும் ஜோதிடத்திலையும் பாம்புகளுக்கு ஒரு சிறப்பு இடம் இருக்கு. தெய்வ வடிவமா கருதப்படுற பாம்புகள் சில சமயங்கள்ல ஜாதகங்கள்ல எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்துவதா நம்பப்படுது. நாகதோஷம் இந்த குறை ஒருத்தருடைய வாழ்க்கையில பல தடைகளையும் சிரமங்களையும் ஏற்படுத்தும் அப்படின்னு ஜோதிடம் சொல்லுதுங்க. சரி, இந்த நாகதோஷம் அப்படின்னா என்ன? ஜோதிடத்தின் படி இது என்னென்ன அறிகுறிகளை காட்டுது? அடிக்கடி பாம்புகள் தோன்றுதல், கனவுல மறுபடியும் மறுபடியும் பாம்புகள் தோன்றுவது, அது உங்களை துரத்துறது அல்லது உங்களை சுத்தி வளைக்கிற மாதிரியான உணர்வு நாகதோஷத்தின் குறிப்பிடத்தக்க அறிகுறியா சொல்லப்படுது. இறந்த பாம்புகளை பார்ப்பது, கனவுல இறந்த பாம்புகளை பார்க்கிறது அல்லது நீங்க பாம்புகளை கொல்வது போல உணர்வது, இது எல்லாமே தோஷத்தின் அறிகுறின்னு சொல்லப்படுது. அடுத்ததா மனப்பதட்டம், நிலையான மன அழுத்தம், பதற்றம், பயம், அமைதியின்மை, சின்ன சின்ன விஷயங்களை பத்தி கூட ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது கூட இந்த தோஷத்தின் அறிகுறிகள் தான். தூக்கமின்மை, எவ்வளவுதான் ரெஸ்ட் எடுத்தாலும் சோர்வா உணர்றது, தூங்க முடியாம போறது அல்லது நைட் டைம்ல அடிக்கடி கெட்ட கனவுகள் வரது. சரி, தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தோம்னா, தாமதமான திருமணம் அல்லது பிரச்சனைகள், திருமணத்துல தாமதம் ஏற்படுறது, உறவுகள் இல்லாமை, அடிக்கடி மோதல்கள், கல்யாணத்துக்கு அப்புறமும் திருமண வாழ்க்கையில அமைதி இல்லாம போறது, கருவுறுதல் பிரச்சனை, கருவுறாமை, தாமதமான குழந்தை பிறப்பு, அடிக்கடி கருச்சிதைவு மற்றும் பிறக்கும் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய உடல் நல பிரச்சனைகள். அடுத்தது குடும்ப தகராறுகள், குடும்ப உறுப்பினர்களிடையே நல்லிணக்கம் இல்லாமை, அடிக்கடி சண்டை மற்றும் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது, உறவினர்களும் கூட நல்ல உறவுகள் இல்லாமை அல்லது அவங்களால பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றது. நிதி சிக்கல்கள், எவ்வளவு கடினமா முயற்சி பண்ணாலும் நிதி ரீதியா நிலைநிறுத்த முடியாம போறது, இழப்புகளை சந்திக்கிறது, தேவையான செலவுகள் அதிகமாகிறது, தாமதமான பதவி உயர்வு, ஸ்திரத்தன்மை இல்லாமை, அடிக்கடி வேலை மாற்றம் அல்லது வேலை இழப்பு. உடல் நலம் தொடர்பான சிக்கல்கள் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி ஏற்படுற நோய்கள், ஒரு நோய் மறுபடியும் வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு நோய் குறைஞ்சிரும், நாள்பட்ட நோய், சரியான சிகிச்சை கொடுத்தும் குறையாத உடல் நல பிரச்சனைகள். ஃபைனலி ஏதாவது ஆகிற ஆக்சிடென்ட்ஸ், எதிர்பாராத விபத்துகள், காயங்கள் அல்லது விரும்பத்தகாத நிகழ்வுகள் ஏற்படும். மேற்சொன்ன எல்லா விஷயங்களுமே ஜோதிட நம்பிக்கைகள்ல மட்டுமே அடிப்படையா சொன்னதுங்க. சோ மேல குறிப்பிட்டிருக்கிற ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்ததுன்னா முதல்ல நல்ல டாக்டரை கன்சிடர் பண்ணுங்க. ஜோதிட சந்தேகங்களுக்கு அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்களை அணுகி உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ந்து பொருத்தமான வழிமுறைகளையும் பரிகாரங்களையும் ஃபாலோ பண்ணுங்க.